ஸோ ஹை கைஸ், எல்லாருமே வந்து கேட்டுட்டே இருந்தீங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி பண்ணோன்னு. ஸோ விவி அகாடமியோட ஃபவுண்டர் ஸ்வேதா மாமியை வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ உங்களோட எக்ஸாம்ல நீங்க எப்படி வந்து பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு மேம் சொல்லுவாங்க. மேம், இனிமே உங்கள்கிட்ட எப்பவுமே யூடியூப் வீடியோல நான் மட்டும் தான் வருவேன். இன்னைக்கு நான் வரவே போறத நீங்க மட்டும் தான் வர போறீங்க. ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எஜுகேட் பண்ணுங்க. நான் அப்படியே பின்னாடி போய்க்கிறேன், கேமராக்கு பின்னாடி. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ எவ்ரிவன், வெதர் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள்? இந்த மாதிரி குரல்ல நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க இல்லையா? திஸ் இஸ் டாக்டர் ஸ்வேதா, யோக மருத்துவர். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், ஆஸ் சீசட் லைக் ஒரு கொஸ்டின் பேப்பரை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். இது நம்ம நிறைய மாக் கிளாஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாக் கிளாஸ்ல என்ன நடந்தது, எக்ஸாக்ட் திங் ஐ எம் கோயிங் டு டெல் யூ. ஸோ கைண்ட்லி நோட் இட் டவுன் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கைண்ட்லி டிஎம். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து ஒரு 100 மார்க்ஸ்க்கு எழுத போறீங்க, கரெக்டா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல முதல்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ 22 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 15 மார்க், 10 5 மார்க், 10 2 மார்க் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 15 மார்க்ஸ்ல இருந்தே போகலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 15 மார்க் அட்டன் பண்றீங்க, எவ்வளோ பேஜஸ் வந்து எழுதணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 15 மார்க்குக்கு நீங்க 15 பேஜஸ் வந்து எழுதிருக்கணும். அப்படி பார்க்கும்போது 2 15 மார்க்குக்கு 30 பேஜஸ். ஸோ 30 பேஜஸ் 15 மார்க்ஸ் முடிக்காம நீங்க 5 மார்க்ஸ்க்கு போகக்கூடாது. எப்படியாவது அந்த 30 பேஜஸை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எப்படி 30 பேஜஸ் எழுதுறது ஐ வில் டெல் யூ. இப்போ அடுத்து வந்து 5 மார்க்ஸ் போறீங்க. ஸோ 5 மார்க்ஸ் வந்து 10 5 மார்க்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த 10 5 மார்க்ஸையும் வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு 3 பேஜ் வீதம், 10 3s are 30. ஸோ அப்போ 5 மார்க்ஸ்க்கு எத்தனை பேஜஸ் எழுதணும்? 30 பக்கம் எழுதணும் இல்லைங்களா? அப்போ 30 + 30 60. பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 66 பேஜஸ்ல பேலன்ஸ் 6 பேஜஸ் இருக்கும். அதுல 5 2s are 10. ஸோ 5 பேஜஸ் ஃபார் 2 மார்க்ஸ். ஓகேவா? எப்படி 5 பேஜஸ் 2 மார்க்ஸ்? நமக்கு 10 2 மார்க் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பக்கத்துக்கு 2 2 மார்க்ஸ் வீதம், 5 2s are 10. 5 பக்கத்துக்கு நீங்க 10 2 மார்க்ஸ் வந்து எழுதிடலாம். ஓகே. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவீங்க? எடுத்த உடனே நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் அப்படியே எழுதணுமா அப்படின்னா கூடாது. அதுவும் 15 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிக்ஸ்ல இருந்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு பயோகெம் எழுத போற ஸ்டூடெண்டா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு லைக் எக்ஸாம்பிள் ஹோமோபோலிசாக்ரைட்ஸ் கேட்டிருக்காங்க 15 மார்க்ஸ்ல. அப்போ ஸ்ட்ரெயிட்டா ஹோமோபோலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணுமா? கூடாது. ஹோமோபோலிசாக்ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்டா, புரோட்டீனா, லிப்பிடா அப்படின்றத பார்ப்போம். அது எந்த கேட்டகரிக்குள்ள வருது? கார்போஹைட்ரேட் கேட்டகரியில வருது. அப்போ கார்போஹைட்ரேட்டோட அந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷன் என்ன அதெல்லாம் எழுதிட்டு ஹோமோபோலிசாக்ரைட்ஸ் எதுல வராங்க? பாலிசாக்ரைட்ஸ் கீழே வராங்க, கரெக்டா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து எழுதணும். ஃபைன். இதே நீங்க வந்து பேத்தாலஜி எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிசிஓடியே கேட்டாங்க. இப்போ பிசிஓடினா டேரக்டா பிசிஓடி எழுதிருவீங்களா? அது ஒரு எண்டோக்ரைனல் டிசார்டர். ஸோ அதுல இருந்தே நீங்க வந்து எழுதணும். அதுக்கான எட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன? ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து எழுதிடுவீங்க. எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், 15 பேஜஸை எப்படி கவர் பண்றது ஐ வில் டெல் யூ. ஃபர்ஸ்ட் பேஜ், லாஸ்ட் பேஜ் அண்ட் நம்ம மிடில் இருக்கக்கூடியதான அந்த மிடில் பேஜ் கண்டிப்பா நீங்க 3 பக்கத்தை வந்து நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து முதல் பக்கத்துல என்ன எழுதுவீங்க? முதல் பக்கத்துல கொஸ்டினோட டைட்டில் வந்து எழுதிடுவீங்க இல்லையா? ஸோ அண்ட் சினாப்சிஸ் கண்டிப்பா ஃபுல் பேஜஸ் எல்லாரும் போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேஜ்ல இருந்தா நீ ஆக்சுவல் கண்டென்ட்டை எழுதணும். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு செகண்ட் பேஜ்ல இருந்தா எழுத ஆரம்பிக்கணும். கடைசி பேஜ்ல என்ன எழுதுவீங்க? கடைசி பேஜ் முழுமையாவே, ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமி எழுதுற ஸ்டூடெண்டா இருந்தா கிளினிக்கல் அனாட்டமி கண்டிப்பா எழுதிருக்கணும். பிசியாலஜி எழுதுற ஸ்டூடெண்டா இருந்தா அப்ளைட் பிசியாலஜி கண்டிப்பா எழுதுங்க. மைக்ரோபயாலஜி எழுதுற ஸ்டூடெண்டா இருந்தா ப்ரொஃபைல் ஆக்சஸ் எழுதுங்க. கம்யூனிட்டி மெடிசன் எழுதுறவங்களா இருந்தா ப்ரிவென்டிவ் மொடாலிட்டிஸ் கண்டிப்பா எழுதுங்க. இதே பேத்தோபிசியாலஜி எழுதுறீங்க அப்படின்னா பேத்தாலஜிக்கல் டயக்னோஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எழுதணும். டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அண்ட் அட்லாஸ்ட் பேத்தாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன பண்ணுவீங்க அதை எழுதுங்க. அண்ட் இதே வந்துட்டு ஃபார்மகாலஜி எழுத போற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு கான்ட்ராஇண்டிகேஷன், அந்த ட்ரக்கோட சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அந்த ட்ரக்கோட எக்ஸ்கிரீஷன், எப்படி அந்த ட்ரக் வந்து எக்ஸ்கிரீட் ஆகும், இந்த மாதிரி நீங்க வந்து எழுதி முடிக்கலாம். இதே நீங்க வந்து ஒரு ஒயிட்டி எழுதுற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க லாஸ்ட் 2 பேஜஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆசனாக்கே நீங்க வந்து டேப்லேஷன் போட்டுக்கலாம். எத்தனை மணிக்கு என்னென்ன ஆசனாஸ் கொடுக்கணும், தென் யோகிக் டயட்ல என்னென்ன ஃபாலோ பண்ணுவீங்க, என்ன முத்ரா கொடுப்பீங்க, என்ன பிராணாயாமா கொடுப்பீங்க, என்ன மெடிடேஷன் கொடுப்பீங்க, என்ன சாண்டிங் கொடுப்பீங்க, என்ன மந்த்ராஸ் கொடுப்பீங்க, இந்த மாதிரி நீங்க டேப்லேஷன் ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஃபைன். ஐ ஹோப் யூ காட் சம் கான்செப்ட். ஓகே, இப்படியா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேஜ் முடிஞ்சிச்சு. அப்ப நடுவில் எத்தனை பக்கம் இருக்கு நமக்கு?
12 பேஜஸ் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த 12 பேஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியதான அந்த 3 பேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்ல இருந்து திருத்திட்டே வரக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல்ஸ்க்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகணும்ல, நம்மளோட பேப்பர் பார்க்க போர் அடிக்க கூடாது. அப்போ மிடில் ஆஸ்பெக்ட்ல அவங்களை நீங்க இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், கிளாசிபிகேஷன்ஸ் இதெல்லாம அந்த மிட் ஆஃப் த பேஜஸ்ல நீங்க வந்து போடணும். சரிங்களா? மேம் நிறைய பேர் கேட்குறீங்க மேம் வந்துட்டு நம்ம டயக்ராம்ஸ்ல கலர் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு கலர் அடிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாத. பென்சில் டயக்ராம் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? டிக் பென்சில் யூஸ் பண்றதோ இல்லை அப்சரா யூஸ் பண்றதோ இட்ஸ் யோர் விஷ். ஃபைன். அண்ட் இந்த மாதிரி நீங்க வந்து 15 மார்க்ஸ்க்கு வந்து எழுதணும். கண்டிப்பாக 15 மார்க்ஸ்க்கு எல்லாரும் 15 பேஜஸ் எழுதிக்கணும். சரியா? இதே அனாட்டமி எழுதுற ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா பேஜுக்கு ஒரு டயக்ராம் வீதம் 15 டயக்ராம் ஈஸியா போடலாம். எப்படி எல்லா கொஸ்டினுக்கு எப்படி மேம் 15 டயக்ராம்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைண்ட்லி டிஎம் நான் எப்படின்றது சொல்றேன். ஓகே. அண்ட் இப்போ 5 மார்க்ஸ் வாங்க. இப்போ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கங்கள் எழுதணும்? நம்ம பின்னாடியே சொன்ன மாதிரி தான் லைக் 3 பேஜஸ் எழுதணும். 3 பேஜஸ்ல என்ன கண்டென்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி இருக்கோ அதுக்கான எக்ஸாக்ட் கண்டென்ட் அந்த 3 பேஜஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோமோபோலிசாக்ரைடே எடுத்துக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டா ஹோமோபோலிசாக்ரைடுக்கு போகும் அண்ட் அதோட கார்பன் ஸ்கெல்டன் போடுறது அது உங்களோட விஷ். அதே மாதிரி இப்போ ஃபார்மகாலஜில பாத்தீங்க அப்படின்னா ட்ரக் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா ஹைப்பர் டென்ஷனுக்கு நம்ம என்னென்ன ட்ரக்லாம் கொடுப்போம்? 4 கிளாசிபிகேஷன் தான், A, B, C, D. ஓகேவா? ஸோ A என்ன? ஏஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டர். ஓகே. அண்ட் C பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். B பாத்தீங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ். D பாத்தீங்கன்னா டயூரெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ABCDன்னு சொல்லிட்டு கிளாசிபிகேஷன் போட்டு எழுதுங்க. டைரக்ட் ஆன்சர்ஸ் போயிடும். சரியா? ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஆன்சர்ஸ் யூ ஹாவ் டு ரைட் வித் ஃப்ளோ சார்ட், வித் கிளாசிஃபிகேஷன், வித் டயக்ராம். ஓகேவா? ஸோ டைரக்ட் ஆன்சர் எப்போ எதுக்கு எழுதணும்? 5 மார்க்ஸ்க்கு எழுதணும். இந்த மாதிரியா 3 பேஜஸை நீங்க ஈஸியா எழுதணும். ஒருவேளை 5 மார்க்ஸ் தெரியவே இல்லைங்க, அப்போ எப்படி எழுதணும்? 5 மார்க்ஸ் சுத்தமாவே தெரியல அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டா இருக்கிற கண்டென்ட்டை கண்டிப்பா எழுதணும் வித் ஃப்ளோ சார்ட். ஓகேவா? அண்ட் பிசியாலஜி எழுத போற ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா ஃப்ளோ சார்ட் போடுங்க. நம்ம எல்லா சாப்டர்ஸ்க்கும் ஃப்ளோ சார்ட் வந்து எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்புலிங்க புக்லயே அவைலபிளா இருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் எப்படி எழுதணும்? ஓகேவா? ஸோ 2 மார்க்ஸ் கண்டிப்பாக யாருமே வந்து தெரியலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விட்டுட்டு வராதீங்க. பிகாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணாலே யூ வில் கெட் மார்க். ஓகேவா? ஸோ 2 மார்க்ஸ்க்கு நீங்க ஹாஃப் பேஜ் எழுதணும். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு, ஒரு கொஸ்டின் டல்லா இருக்கீங்க, யூ ஆர் ஹேவிங் சம் கன்ஃபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பேஜ்க்கு எழுதணும். ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்ற பட்சத்துல. ஓகே. ஸோ 5 பேஜஸ்க்கு 10 கொஸ்டின் எழுதணும் போதுமானது. லாஸ்ட் பேஜஸ் வரைக்கும் யாரும் எழுதாதீங்க. பிகாஸ் நீங்க ஆஃப்டர் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கரெக்ஷன் உடனே நடக்காது இல்லையா? ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் தான் கரெக்ஷன் இருக்கும். அந்த டைம்ல உங்க பேப்பர்ஸோட லாஸ்ட் பேஜஸ் ஸ்பாயில் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால லாஸ்ட் பேஜஸ்ல எழுதுறத தவிர்க்கிறது நல்லது. அந்த 66th பேஜ்ல 65 வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். ஸோ 2 பேஜஸ் நீங்க வந்துட்டு இப்போ 2 மார்க்ஸ் வந்துட்டு 5 பேஜஸ் எழுதுறீங்க. ஹாஃப் பேஜுக்கு ஒரு 2 மார்க் இருக்கு. ஒரு 2 மார்க்குக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் 2 பாயிண்ட் மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ், மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுவும் டைரக்ட் ஆன்சரா இருக்கும். இஃப் சப்போஸ் டைரக்ட் ஆன்சர் தெரியல அப்படின்னா ரெலவெண்டா எழுதுங்க. ஓகேவா? 2 மார்க்ஸ்க்கு டயக்ராம் போடணுமா அப்படின்னா தேவையில்லை. பட் அனாட்டமி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க்ஸ்க்கு டயக்ராம் போட்டுருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். And if you have any doubts, kindly DM. And thank you, Paru. Thank you for this opportunity. Thank you so much. See you all and wish you all the very best. See you soon.